மாண்பமை நீதியரசர் அரங்க மகாதேவன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். அவருடைய உரையினை ஏற்கனவே கேட்டவர்களுக்கு தெரியும். கேளாதவர்கள் சற்றே நிமிர்ந்து உட்காருங்கள். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்கிறார் திருவள்ளுவர். பேச்சினை கேட்டவர்கள் அடடா அருமையான பேச்சு என்று மகிழ வேண்டும். பேச்சினை கேட்காதவர்கள் இப்படிப்பட்ட அருமையான பேச்சினை தவற விட்டு விட்டோமே என்று வருந்த வேண்டும். அதுவே சிறந்த பேச்சு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு வகையில் இந்த அரங்கத்தில் நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்களுடைய பேச்சினை கேட்க வருகை தந்து இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் காதுகளுக்கு இனிய தமிழினை விருந்தாக படைக்க மாண்பமை நீதியரசர் அவர்களை உங்கள் அனைவருடைய கரவொலியோடு விழா பேருரை நிகழ்த்த வருக வருக என அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். படித்துறை இலக்கிய அமைப்பு 2023 ஆண்டிற்கென வழங்கக்கூடிய விருது வாணியம்பாடி திருக்குறள் மன்றத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா ஒருங்கே நடைபெறக்கூடிய இந்த நாளில் வரவேற்புரை வழங்கிய இளம்பருதி அவர்களோடும் என்னை அறிமுகப்படுத்தி பேசிய திரு சத்யமூர்த்தி அவர்களோடும் அருமையான தமிழால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய பார்த்திபராஜா அவர்களோடும் இந்த விழாவிலே வெளியிடப்பட்ட நூல்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட நீதிபதி திரு செம்மல், மருத்துவர் மகுடமுடி, மூத்த வழக்கறிஞர் முரளிக்குமரன், பேசாவிட்டாலும் தன்னுடைய இருப்பை நம்மிடையே இன்று நிலைநிறுத்திய மாதவ பாரதி, அருமையான பாரதியினுடைய பாடலால் இறை வணக்கத்தை நமக்கு வழங்கிய நண்பர் ரவி சுப்பிரமணியம், இந்த அமைப்பை சார்ந்த திரு பிரகாசம், இந்த மாவட்டத்திற்கான நீதிமன்ற அலுவலர்கள், தமிழின் மீதும் தமிழ் மண்ணின் மொழியின் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் மீதும் ஆர்வம் கொண்ட ஆர்வலர் ஆகிய நீங்கள் அனைவரும் இவற்றை எல்லாம் கடந்து தான் இருக்கும் அவையிலே என்னையும் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்து, நான் இல்லாத அவையிலே என்னுடைய தந்தையின் பெயரால் வழங்கப்படக்கூடிய விருதினை வழங்கி சிறப்புரையாற்றி தமிழ் கூறும் நல்லுலகத்தின் படைப்பிலக்கியவாதிகள் பலரால் சொல்லேர் உழவன் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டு அந்த நூலையும் இன்று வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கி
படித்துறை இலக்கிய அமைப்பினுடைய அற்புதமான இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பல்வேறு விழாக்களிலே கலந்து கொள்வதில் பெருமளவு மகிழ்ச்சியும் சில சமயங்களில் வேறு விதமான உணர்வுகளும் எழுவது உண்டு. தமிழையே வாழ்த்தி விருது வழங்கக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சிகள் மனதிற்கும் இதயத்திற்கும் நெருக்கமான நிகழ்ச்சிகளாக நான் என்றுமே நினைப்பதுண்டு. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த விருது ஒரு படைப்பாளனாக மட்டும் அவரை காணாமல் தமிழாகவே அவரை உருவகித்து செல்லும் இடமெல்லாம் உலகத்தின் உன்னதமான மொழியான தமிழ் மொழியின் மாண்பையும் சிறப்பையும் எடுத்து இயம்பக்கூடிய ஒரு படைப்பாளியாக, ஒரு அற்புதமான தமிழ் மொழி சார்ந்த ஒரு கலைஞனாக, வாழுகின்ற வாழ்க்கையை இந்த விதத்தில் தான் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையின் பால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்க்கை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம் என்கிற வரையறைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கான வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை உள்ளத்தில் இருத்திய ஒரு அற்புதமான கலைஞனுக்கு வழங்கக்கூடிய இந்த விருது வழங்கக்கூடிய இந்த விழாவில் அவரோடும் உங்களோடும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. படைப்பாளிகள் பலவிதம். படைப்பு என்பது இதுதான் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு அற்புதம். இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த கணத்திலேயே படைப்பு தன்னுடைய இன்னொரு முகத்தை காட்டும். உலகின் உன்னதமான படைப்பாளிகளாக அறியப்பட்டவர்கள் அனைவருக்குமே இது பொதுவான கருத்து. இந்த கருத்து சார்ந்த உண்மைகளை தேடித்தான் அவர்கள் இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எது படைப்பு என்ற கேள்வியை எழுப்பி இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொன்னவர்கள் இதுவரை எவரும் இல்லை. ஆனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள் தத்தமது வழியிலேயே தன்னை நிலைநிறுத்தி கொண்டே செல்லும். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய படைப்புகளாக அவை மாறி நிற்கும். சங்க இலக்கியத்திலே அணிலாடு முன்றிலார் என்கிற ஒரு புலவர் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். அவரின் நினைவாகத்தான் முன்றில் என்ற இலக்கிய அமைப்பை நாங்கள் துவக்கினோம். ஒரு சிறு முற்றத்திலே ஒரு அணில் விளையாடுகிறது என்கிற கருத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கவிதையை எழுதிவிட்டு உலகமே போற்றக்கூடிய கவிஞனாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞன். வாழ்வின் தாக்கங்களை பற்றி பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு படைப்பாளிகளுக்கு எழுந்து நிற்கும் என்று சொன்னால், ஓரேலுழவர் என்கிற ஒரு சங்ககால புலவனுக்கு ஒரு பாடலை அவன் எழுதியதாக சொல்கிறார்கள். அந்த புலவனுக்கு தோன்றியது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். துன்பங்களையும் கடினங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய வாழ்க்கையை புறந்தள்ளுதல் வாழ்க்கை ஆகாது. எழுந்து நிற்கக்கூடிய கணங்கள், அந்த கணங்கள் அனைத்தையுமே அதன் போக்கிலே அனுபவித்து பார்த்து, கடினங்களாயினும் இன்பமாயினும் அனைத்தையுமே ஒன்று நோக்கி பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் வாழ்க்கையாக இருக்க முடியும் என்று அவன் பதிவு செய்தான். அதழ் எரிந்தன் நடுவன் களரின் ஒருவர் ஆட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தட்கும்மா காலே 5 வரிகளுக்குள் அடங்கும் பாடல். ஒரே பாடல், ஓரேழுழவர் தந்த அந்த பாடல். அவன் சொன்னான், பறந்துபட்ட ஒரு வெளியிலே தன்னை துரத்தக்கூடிய வேடனின் பிடியிலிருந்து தப்பித்து அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து செல்கிறதே ஒரு மான். அவன் அம்பினுடைய தாக்குதலுக்கு உட்படாமல் தன்னை காத்து கொள்கிறதே, அதை போல இந்த மண்ணிலே பிறந்துவிட்டாலும் இந்த மண் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை எனும் சிக்கல்களுக்கு உட்பட்டு அலைந்து திரிந்து அந்த வாழ்க்கையை எதிர்கொண்டாலும் அந்த வாழ்க்கை ரசிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது என்று பதிவு செய்தான். வாழ்வின் உன்னதத்தை உணர்ந்துவிட்ட உன்னதமான ஒரு புலவன்.
அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள், அப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தோன்றி உலகத்தின் உன்னதமான மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் எனும் அற்புதம் இந்த மண். அப்படிப்பட்ட தமிழ் சார்ந்த மண்ணை, தமிழின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியினுடைய சிறப்பையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பல்வேறு படைப்பாளிகளில் பல்வேறு படைப்பாளிகள் தந்த படைப்பை படித்து பார்த்து அந்த படைப்புகளின் விஸ்தீரணத்தின் உள்ளாக தன்னுடைய பயணத்தை துவங்கி அற்புதமான படைப்பாளியாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றவர் என்று பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை அறிமுகப்படுத்த முடியும். நல்லதோர் படைப்பாளி தன்னுடைய படைப்பிற்கான பரிச்சயத்தை நீட்டிக்கொண்டே செல்கையில் படைப்பாளியாக மாறி நிற்பான் என்பது படைப்பாளிக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தன்னகத்தை கொண்டு ஒரு சிறந்த படைப்பாளியாக, ஒரு கலைஞனாக, ஒரு திரைப்பட இயக்குனராக, ஆவணப்படத்தை இயக்கக்கூடியவராக, இந்த சமுதாயம் சார்ந்து நிற்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே மானுடத்தின் மீது கொண்ட நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகளை அடையாளப்படுத்தி காட்டக்கூடியவராக, படைக்கக்கூடியவராக, மண்ணையும் மக்களையும் நேசித்து அந்த மக்களின் மீது கொண்ட காதலை தன்னுடைய பேச்சுக்களின் மூலமாக மொழி சார்ந்து இந்த மண்ணிற்கு வழங்கக்கூடியவராக அறியப்பட்ட பாரதி கிருஷ்ணகுமாருக்கு வழங்கப்படக்கூடிய இந்த விருதால் படித்துறை இலக்கிய அமைப்பும் நாமும் பெருமிதம் கொள்ளலாம். அம்மாக்கள் என்றுமே அழகுமிக்கவர்கள்தான். தாய்மை எனும் அன்பையும் தாய்மை எனும் வடிவத்தையும் உணர்ந்து பார்த்தவர்களுக்கு கணங்கள் தோறும் அம்மாக்கள் அழகுமிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். கையை பிடித்து கொண்டு குழந்தையாக நடந்து செல்கையிலே அம்மாவினுடைய அருமை சிறிதாக துவங்கும். சிறிது வளர்ந்துவிட்ட பிராயத்திலே அம்மாவின் சேலை தலைப்பை பிடித்து கொண்டு அவள் பின்னால் செல்கையிலே அது வேறு விதமான ஒரு உணர்வையும் இன்பத்தையும் தரக்கூடும். வாழ்க்கையும் உறவுகளும் இதுதான் என்று புரிந்து நிற்கையிலே அம்மாவின் சேலை தலைப்பிலே படுத்து உறங்கினால் உலகத்தின் எந்த விதத்திலும் கிட்டிடாத ஒரு தூக்கத்தையும் உறக்கத்தையும் ஆனந்தமாக அடைந்துவிட முடியும் என்று பாரதி கிருஷ்ணகுமாரால் சொல்ல முடியும். அம்மாவின் ஈரம் அவருக்கு கதகதப்பை தரும். அம்மாவினுடைய வியர்வை நறுமணமாக மாறி நிற்கும். அவள் நெற்றியிலே இட்டிருக்கக்கூடிய சிறு பொட்டு மழை துளி தந்த அற்புதமான ஓவிய வடிவமாக எழுந்து நிற்கும். அந்த அம்மாவின் சிரிப்பிலே ஆனந்தத்தின் உச்சத்தை அவர் அடையக்கூடும். அம்மாவின் திருப்பாவையும் திருவெம்பாவையும் அவருடைய உள்ளத்திலே பதிப்பிக்கப்பட்டால் உலகத்தின் உன்னதமான இலக்கியங்களின் அடித்தளம் இது என அறிந்திருக்கக்கூடிய பருவத்தை எட்டுகையிலே அம்மாவின் அற்புதம் இன்னும் விஸ்தீரணமாக அவருக்கு புரிந்திருக்கும். அம்மா என்றுமே அழகானவள்தான். விருந்தளிக்கக்கூடிய இடத்திலே அவள் எழுந்து நிற்பாள், உயரத்தால் அல்ல, அவளுடைய மனதால். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை அழைத்து பார்த்து அமர வைத்து விருந்தளித்து அளிக்கக்கூடிய விருந்தினுடைய அளவிலே கூட அவள் ஆனந்தித்து நிற்பாள். மரணம் அனைவருக்கும் சாத்தியமானதுதான். மரணிக்கும் தருவாயில் கூட அம்மாவின் அழகு விருந்தினர்களை மகிழ்வித்த அழகாக மாறி நிற்கும். அந்த அம்மா அவருக்கு சொல்வாள். எப்படி சொல்வாள்? அம்மாவினுடைய காலத்தை கடந்து ஒரு படைப்பாளியாக மாறி நிற்கையிலே வாழ்வின் அனைத்து கணங்களையும் சந்தித்து பார்த்து அதிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கடந்து வந்து நின்று தன்னையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளி, உன்னதமான படைப்பாளி பாரதி கிருஷ்ணகுமாருக்கு தோன்றும். அம்மாவின் கூற்றுதான் உண்மை சார்ந்தது. நீ சொன்னதுதான் அம்மா நடந்தது. ஒன்றுக்கும் உதவாதவனாக, கோழையாக, தீரமற்றவனாக, எதற்கும் லாயக்கில்லாதவன், வீட்டிற்கு உதவாதவன், வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட வேண்டியவன் என்றெல்லாம் தன் வாழ்க்கையை நடத்துவதற்கான பொருளீட்டக்கூடிய திராணி இல்லாதவனாக, செய்த வேலைக்கு கூலி வாங்க தெரியாத ஏமாளியாக, இதுதான் உண்மை என்று சொல்லி தந்தால் அதை புரிந்து கொள்ள முடியாத மூடத்தனம் மிக்கவனாக, பெண் பித்தனாக, காவல்துறை அதிகாரிகள் தேடி தேடி ஓடி வரக்கூடிய தன்மை மிக்கவனாக, தெருக்களிலே குடித்துவிட்டு விழுந்து கிடக்கக்கூடியவனாக,
சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அடித்துவிட்டு உதவாக்கரை என்ற பெயர் மிக்கவனாக, இப்படியெல்லாம் எல்லாரும் சொன்னார்களே, அது அனைத்தும் பொய்த்து போய்விட்டதம்மா என்று தன்னுடைய கவிதையின் மூலம் அன்னைக்கு காணிக்கையாக்கக்கூடிய விஸ்தீரணத்தை பாரதி கிருஷ்ணகுமாருக்கு அந்த அன்னை தருவாள். அந்த அன்னை கச்சேரிகள் நடக்கக்கூடிய இடத்திற்கு அவரை அழைத்து செல்வாள். பாடக்கூடிய பாடல்கள் அவளுக்கு அற்புதமாக தெரிந்தால் அது இந்த குழந்தைக்கு ஊட்டப்படும். திருப்பாவையும் திருவம்பாவையும் அப்படித்தான் மனதிலே பதிந்திருக்கக்கூடும், இலக்கியங்கள் புரிந்திருக்கக்கூடும். எனையாளும் மேரி மாதா என்ற பாடலை கேட்டாலும் அந்த சுகம் உள்ளத்திலே ஊற்றெடுத்து கிளம்பி நிற்கும் மூத்த மகனின் நினைவு வரிகளோடு. அம்மா என்றுமே அற்புதமானவள்தான். அதனால்தான் பாரதி கிருஷ்ணகுமாருக்கு படைப்பாளன் என்கிற ஒரு அந்தஸ்தை அது எந்த விதத்திலோ தேடிக் கொடுத்து, பரமக்குடி ரயில் நிலையத்தின் நடைமேடையிலே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கதை இன்னும் எழுதப்படவில்லை என்ற நிலைமையை எட்டி நின்றாலும், பாரதி கிருஷ்ணகுமார் எனும் படைப்பாளனுக்கு கந்தர்வனின் பேனா பேனாவாக மட்டுமல்லாமல் படைப்பின் உச்சமாக மாறி இன்றும் பாதுகாக்கப்படும் என்கிற மனநிறைவோடு அந்த எழுத்து பயணம் தொடரும். இதை ஊட்டி வளர்த்தவள் அம்மா. அப்பத்தா என்ற சிறுகதை தொகுப்பு, அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மிக குறுகிய அளவிலான கதைகள், அந்த கதைகளை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அப்பத்தா என்று சொன்னால் அப்பாவினுடைய அல்லது அம்மாவினுடைய அன்னை என்று பொருள். எப்படிப்பட்ட அப்பத்தா? வசீகரமான தோற்றத்தை உடையவள், அனைவராலும் ஏறெடுத்து பார்க்கப்பட வேண்டிய அளவுக்கு இருந்த அந்த அப்பத்தா மரணப்படுக்கையிலே இருக்கிறாள். அந்த கதையை அவர் வடித்திருப்பார். தாய்மையை உணர்ந்து விட்ட ஒரு படைப்பாளிக்கு, பெண்ணின் பெருமை ஆகச் சிறந்த விதத்திலே மனதிலே பதிப்பித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளிக்கு படைப்பின் உன்னதம் தானாகவே தெரியும் என்று பல்வேறு அறிஞர்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிச்சுவடை உணர்ந்துவிட்ட ஒரு படைப்பாளியாக, கலைஞனாக மாறி இருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அப்பத்தா என்கிற அந்த கதையை வடித்திருக்கக்கூடிய விதத்தை பார்த்தீர்கள் என்றால், உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கூறுகளும் உங்களுக்கு புரியும். மனிதர்களுக்கு மிகவும் சிக்கலானது உறவுகள் தான். உறவுகள் என்ற சிக்கல்களுக்கு அகப்படாமல் இருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் இதுவரை பிறந்ததில்லை. ஏன், பட்டினத்தாராகட்டும், வள்ளலாராகட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பெண்மையை உணர்ந்தவர்கள், அன்னையின் அற்புதத்தை உணர்ந்தவர்கள், மரணித்து கிடக்கக்கூடிய அன்னையினுடைய அந்த சடலத்தை பார்க்கையிலே அம்மாவும் ஆண்டன் செக்காவும் என்கிற ஒரு அற்புதமான கதை அவருக்கு தோன்றும். அன்னையினுடைய சடலம் சடலமாக இருக்காது. அந்த இடத்திலே அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்மை, தன்னுடைய விடுதலையை பெற்றுவிட்ட, அதிகாரத்தை இழந்துவிட்ட ஒரு தந்தையினுடைய குறுகி போன ஒரு நிலைமையாக மாறி நிற்கக்கூடிய எழுத்தினுடைய சிறப்பை வடித்து காட்டியிருப்பார் அந்த கதையிலே பாரதி கிருஷ்ணகுமார். அப்பத்தாவினுடைய கதையிலே அந்த பெண் கணந்தோறும் 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 மரணித்து விடுவாள் என்று ஏங்கி கிடக்கக்கூடிய மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த பெண்ணின் ஜீவன், தன்னை விட்டுவிட்டு சென்றுவிட்ட, ஏதோ ஒரு காலகட்டத்திலே தன்னை விட்டுவிட்டு சென்றுவிட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சின்னா பின்னமாகி விட்டதே என்பதை, அவளுடைய உணர்வுகளையெல்லாம் கடந்து மரணிக்கும் தருவாயிலும் அது நிலைநிறுத்தி வைக்கப்பட்ட விதத்தை அந்த கதையிலே பாரதி கிருஷ்ணகுமார் வடித்திருப்பார். உலகத்தின் உன்னதமான கதைகள் 50 என்றால் அதில் ஒன்று. பாலை ஊற்றி பார்ப்பார்கள், ஜோதிடன் வந்து சொல்வான் இப்படி செய்ய வேண்டும் என்று, உயிர் பிரியாது. தண்ணீர் ஊற்றி பார்ப்பார்கள், உயிர் பிரியாது. காலத்திற்கும் காதலோடு அவரை கவனித்து வந்த தாத்தா அருகிலே இருந்து பார்ப்பார், அழுது பார்ப்பார், புரண்டு பார்ப்பார், உயிர் பிரியாது. 2-3 கரண்டிகள் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி பாருங்கள், உயிர் பிரிந்துவிடும் என்றால் ஊற்றி பார்ப்பார்கள், எண்ணெய் போன இடம் தெரியாது, உயிர் தங்கி நிற்கும், உயிர் பிரியாது. மருத்துவச்சியை அழைத்து வந்து பல்வேறு வைத்தியங்கள் செய்து பார்க்கலாம், படுக்கையில் இருந்து தரையிலே படுக்க வைக்கலாம், வேறு இடத்திலே அமர வைத்து பார்க்கலாம், உயிர் பிரியாது.
எந்தவித விகல்பமும் இல்லாமல் காதலை மனம் முடித்த நாளிலிருந்து மரணிக்கும் நாள் வரை ஒன்றோடு ஒன்றாக தன் கணவனோடு அன்போடு காதலோடு தன் வாழ்க்கை கழித்து மரணப்படுக்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தன் உடல் கூட்டிலிருந்து அந்த ஜீவன் வெளியில் செல்லாது. ஏதோ ஒரு காரணத்தினால் காலங்களினுடைய கோலத்தால் நடவாது போன ஒரு உறவு, கண்ணுசாமி என்று நினைக்கிறேன், நடவாது போன ஒரு உறவு. இந்த பெண்மணிக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு மனிதன் கண்ணுசாமி, அவன் வாழ்க்கையினுடைய தகுதி கீழ் இறங்குகையிலே அந்த திருமணம் நடைபெறாது போக அப்பத்தாவும் தாத்தாவும் மணமுடித்து அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வர, ஆனால் உள்ளத்தின் ஏதோ ஒரு மூலையிலே ஒளிந்து கிடந்த அந்த தாக்கம், ஒரு மனிதனுடைய வாழ்வின் சின்ன பின்னம் இப்படி ஏற்பட்டது என்ற அந்த தாக்கம் இருக்கிறதே, அந்த கண்ணுசாமி வந்து நிற்கையிலே அந்த உயிர் பிரிந்து போகும். அது பாரதி கிருஷ்ணகுமாரினுடைய கைவண்ணம், ரசித்து பார்த்த கைவண்ணம், உணர்ந்து பார்த்த உறவுகளினுடைய அற்புதத்தை உணர்ந்துவிட்ட ஒரு மனிதனுடைய படைப்பு. கோடி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். நவீன படைப்புலகின் ஆகச் சிறந்த கதைகளை நீங்கள் திரட்டினால் கோடி கதையை தவிர்த்துவிட்டு அந்த தொகுப்பு படைக்கப்படுமேயானால் அது ஒரு சிறந்த படைப்பாக ஆகாது. இலக்கிய சிந்தனையினுடைய பரிசு பெற்ற கதை. அந்த கதையை பாருங்கள். ஒரு அழகான சிறு குடும்பம், கணவன் மனைவி, ஒரு பெண் ஒரு ஆண் என்ற சிறு குடும்பம். காவல்துறையிலே உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தகப்பன் ஒரு நாள் வடிவத்திலே மிகவும் அழகாக இருப்பாள் என்று பெண்களை வர்ணிக்கும் போது பாரதி கிருஷ்ணகுமாருக்கு அது என்றுமே கைவந்த கலையாக இருக்கிறது. அழகுமிக்க பெண்கள் என்றுதான் அவர் பதிவு செய்கிறார். அப்பத்தாவாகட்டும், ஆண்டன் செக்காவை பார்த்துவிட்ட அம்மாவாகட்டும், கோடி கதையிலே வரக்கூடிய அத்தையாகட்டும், அற்புதமான வரிகளாக அந்த வரிகள் வந்து நிற்கும். உலகத்திலே உணர்வு மிக்கவர்களை அறைய முடியும் என்றால் இந்த கதையை படித்தால் போதும். அந்த பெண் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டிலே ஒரு சிறு காகிதத்தை எழுதி வைத்துவிட்டு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒருவனை மணந்து விட்டு போய்விடுவாள். 30 ஆண்டுகள் கழிந்துவிடும். மகளை தேட வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்த தந்தை நெல்லையப்பரின் படத்திற்கு முன்னால் போய் நின்று, அப்பனே நீ எனக்கு வழியை காட்டு, பெண்ணை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறு குறிப்பு வைக்கப்பட்டிருக்கும். முடிந்தது கதை. பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். சமூகத்தின் மீதும் ஜாதியின் மீதும் மற்ற அனைத்து விதமான எண்ணங்களை கொண்ட அந்த தகப்பனுக்கு பெண்ணை தலைமொழிகிவிட வேண்டும் என்ற சிந்தனை வந்து அதை ஆணித்தரமாக வீட்டிலே அவர் நிறுவுகிறார். தாங்க முடியாத துயரத்திலே மனைவி இறந்து போவாள். 40 ஆண்டுகள் கழித்து அந்த பெண் தன்னுடைய உறவை புதுப்பிப்பதற்காக வீட்டிற்கு வந்தால் அவள் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்காமல் தந்தை ஒரு மூலையிலே அமர்ந்திருப்பார். அண்ணன் பேச மாட்டான். என் மகளின் திருமணத்திற்காக வந்திருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த பெண் கதறி அழுத போதும் மனம் இறங்காத தகப்பனும் அண்ணனும். சிறிது நாட்கள் கழித்து தகவல் வரும், தங்கையினுடைய கணவன் இறந்து விட்டான் என்று. தங்கையினுடைய கணவன் இறந்து விட்டான் என்ற அந்த செய்தி கேள்விப்பட்ட பின்னாலும் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய மனநிலையிலே தகப்பனும் இருக்க மாட்டார், மகனும் இருக்க மாட்டார். ஆனால் செவி வழியாக கேள்விப்பட்ட மகனினுடைய மருமகன் ஒரு நல்ல எண்ணமுடைய ஒருவரின் உந்துதலால் அந்த இடத்திற்கு செல்வான். பிறந்த வீட்டு கோடி துணி எடுத்து கொண்டு செல்வான். அனைவரும் கூடியிருக்க இடத்திலே பிறந்த வீட்டு கோடி யாரும் கொண்டு வரவில்லையா என்று யாரோ ஒருவர் கேட்க, அந்த கோடி சேலையை கொண்டு வந்து அத்தையின் கைகளிலே அவன் வைக்கிற பொழுது
அந்த உறவை பாரதி கிருஷ்ணகுமார் வடித்திருப்பாரே, உன்னதமான கதை. ஆண்டன் செக்காவின் கதை என்று சொல்கிறோம், மாப்பசானின் கதை என்று சொல்கிறோம். நாவலை எழுதிவிட்டார்கள், கேப்ரியல் கார்சியா மார்க்வஸ் எழுதிவிட்டார். கோடி கதையை படிக்க வேண்டும் அவர்கள். அந்த சேலையை அந்த பெண்ணின் கையிலே கொடுப்பான். 40 வருடங்களாக அற்று போய்விட்ட அந்த உறவு, அந்த சேலையை வாங்கிவிட்டு அந்த பெண் நிமிர்ந்து தன் மருமகனை பார்த்துவிட்டு சேலையை மார்போடு அழைத்துவிட்டு சிறு பையனான அந்த மருமகனின் கால்களை கட்டி பிடித்து கொண்டு அண்ணே என்று கதறுவாள். இறந்து போன கணவனின் பெயரை சொல்ல மாட்டாள், அவன் பிறந்து கிடக்கிறானே என்று சொல்ல மாட்டாள். கால்களை கட்டிவிட்டு கடைசி, அந்த கதையின் கடைசி வார்த்தை அண்ணே. அந்த வார்த்தை, அந்த உறவு, அந்த அன்பு, ஏங்கி கிடக்கக்கூடிய ஒரு மனம், இவை அனைத்தையுமே எடுத்துக்காட்டும். அதுதான் படைப்பாளி. அந்த வார்த்தை தரக்கூடிய அந்த கணம் இருக்கிறதே, அது தரக்கூடிய உணர்வு இருக்கிறதே, அந்த இன்பம் இருக்கிறதே, அதை நினைத்து நினைத்து நாம் இன்றைக்கும் நினைத்து அதை விக்கித்து போகிறோமே, அது படைப்பு. அவன் படைப்பாளி. அதே போல சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பேச்சை நானும் கேட்க வேண்டும் என்பதால் சற்று சுருக்கமாக செல்கிறேன். கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்று ஒரு நூல். உலகத்தின் உன்னதமான படைப்பாளிகள், சிற்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கணந்தோறும் மிக நுணுக்கமாக அணுகி 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 உலகத்தின் ஒப்பற்ற ஒரு படைப்பை அவர்கள் செதுக்குகிறார்கள் என்று சொன்னால், தமிழிலே எழுதப்பட்ட கம்ப ராமாயணம் தான் அது. 6 காண்டங்களிலே 118 படலங்களிலே 10,368 பாடல்களை கம்பன் தந்தான். உலகத்தின் உன்னதமான படைப்பாளி என்பதோடு மட்டுமல்லாமல் கவி சக்கரவர்த்தி என்ற அடையாளத்தை தன்னகத்தே கொண்டான். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே, பல்வேறு மொழிகளிலே, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இந்தோனேஷியா போன்ற வெளிநாடுகளிலே ராமாயண கதைகள் பல்வேறு விதங்களிலே வடிக்கப்பட்டிருக்கின்றன. 100க்கும் அதிகமான விதங்களிலே அவை வடிக்கப்பட்டு படைப்புகளாக மாறி நிற்கின்றன. இந்த ராம காதையினுடைய தன்மையை, வால்மீகியினுடைய படைப்பை வடிநூலாக கொண்டு, முதல் நூலாக கொண்டு வழிநூலாக கம்பன் இந்த கம்பராமாயணத்தை படைத்தான் என்று பல்வேறு அறிஞர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே, வால்மீகியினுடைய படைப்பு ஒரு துன்பியல் நிகழ்வாக முடிகிறது. கம்பன் அதை வழிநூலாக கொண்டு, அந்த நூலை மூல நூலாக கொண்டு தன் வழிநூலை படைக்கிறான் என்றால், தமிழகத்தினுடைய சூழலிலே தமிழனுடைய பாரம்பரியத்தை உள்வாங்கி தமிழ் எனும் அற்புதமாக மாற்றி காட்டி அந்த படைப்பை இந்த உலகத்திற்கு தந்தான். பாரதி கிருஷ்ணகுமார் பல்வேறு விதங்களிலே கம்பனை அலசி ஆராய்ந்து பார்த்தவர் என்று அறியப்பட்டாலும், கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்று அவனால் வழங்கப்பட்ட 6 பாடல்களை எடுத்து நம் முன் வைக்கிறார். இந்த நூல் ஒரு முக்கியமான நூல். எது பலருக்கு ஒரு விதமாக தோன்றுமோ அது வெகு சிலருக்கு வேறு விதமாக தோன்றும். அப்படி தோன்றிய ஒரு தோற்றத்தின் விளைவு பாரதி கிருஷ்ணகுமாரின் அந்த நூல். எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இந்த படைப்பை நான் படைத்தேன் தெரியுமா? கம்பன் தானாகவே வாக்குமூலம் தருகிறான். இந்த படைப்பை படைத்து விட முடியுமா? நாமக்கல் கவிஞரை இவர் உடன் தனக்கு துணைக்கு அழைக்கிறார். தமிழின் உன்னதமான கவிஞன். நாமக்கல் கவிஞரையினுடைய ஒவ்வொரு கவிதையும் நீங்கள் தொட்டு பார்த்து படித்து ரசித்து புலகாங்கிதம் அடைய வேண்டும். தமிழை உயர்த்தி பிடித்த ஒரு அற்புதமான கவிஞர். கம்பராமாயணம் ஏன் சிறந்தது?
பலர் பல விதங்களிலே கம்பராமாயணத்தின் சிறப்பை கீழே தள்ளி பார்த்தார்கள். ஒரு காலகட்டத்திலே அது நடந்தது. அனைத்தையும் தாண்டி உன்னதமான படைப்பு, உலகத்தின் ஒப்பற்ற ஒரு இடத்திற்கு சென்று அமரும் கம்பன் அதை நிகழ்த்தி காட்டினான். மால் கடிந்த தவமுனிவன் வான்மீகி என்பான். வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்த முள்ளடர்ந்து பருத்து நீண்டு, பால் படிந்த முள்ளடர்ந்து பருத்து நீண்டு, மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் சேர்த்து, நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்ற மைந்தன். இது நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல். என்ன பொருள் இதற்கு? வான்மீகி என்பவன் கானகத்திலே அலைந்து திரிந்த காலகட்டத்திலே அவனுக்கு தோன்றி அல்லது அவன் உணர்ந்து பார்த்த ஒரு கதை. அந்த கதையை, எப்படிப்பட்ட கதை அது? பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு மிக நன்றாக முதிர்ந்து விட்ட ஒரு பலாப்பழம் இருக்கிறதே, அந்த பலாப்பழத்தை போன்ற ஒரு படைப்பை வான்மீகி தந்தான். கம்பன் அதை என்ன செய்தான்? மேல் படிந்த பிசினகற்றி. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. மேல் படிந்த பிசினகற்றி, அதன் மேல் அந்த மூல கதையிலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது, பல்வேறு தடுமாற்றங்கள் இருக்கிறது, ஒவ்வாத உறவு முறைகள் இருக்கிறது. அதனால் மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி, மூலத்தினுடைய தன்மை சிதைவுபடக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் தனித்துவமிக்க தமிழால் தன்னுடைய படைப்பு எழுந்து நிற்க வேண்டும். அதனால் மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து, மெதுவாக சுளையெடுத்து, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுளையும் அதுதான் 6 காண்டங்களிலே 118 படலங்களாக 10,368 பாடல்களை கம்பன் வடித்தான். மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து, நூல் படிந்த மனத்தவர்க்கு, சாதாரணமான ஆட்கள் எல்லாம் அதை படித்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இந்த 6 பாடல்கள். அவர் எழுதிய பாடல், அவர் தந்த கருத்திலிருந்து நானும் சிறிது மாறுபடுவேன், அதையும் சொல்கிறேன். நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான். வைத்தவன் யார்? கம்பநாடன் என்று அவர் முடித்திருக்கலாம். அவர் சொன்னார், கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்ற மைந்தன். அதுதான் அங்கு அடிப்படை, அதுதான் நாமக்கல் கவிஞர். ஒரு தமிழை எழுந்து நிற்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாளியான கம்பன் மிக அற்புதமான படைப்பை தந்தான் என்று நாமக்கல் கவிஞர் பதிவு செய்தார். நாமக்கல் கவிஞர் பதிவு செய்த அந்த பாடலில் இருந்து விலகி வந்தால் பாரதி கிருஷ்ணகுமார் எழுந்து நிற்கிறார். கவி சக்கரவர்த்தியின் பணிவு. எந்த காலகட்டத்திலாவது கவி சக்கரவர்த்தி அல்லது சக்கரவர்த்தி பணிவுடையவர்களாக இருந்து விடுவார்களா? இவன் படைப்பின் உச்சம் தொட்டவன். வில்வித்தையின் உச்சம் அம்பை எய்யாமல் இருத்தல். வீரத்தின் உச்சம் சாந்தம். ஜென் பௌத்திசம் சொல்கிறது, வில்வுத்தையின் உச்சம் அம்பை எய்யாமல் இருத்தல். வீரத்தின் உச்சம் சாந்தம். வீரத்தின் உச்சத்தை, வில்வித்தையின் உச்சத்தை, படைப்பின் உச்சத்தை என்று எடுத்துக்கொண்டால் படைப்பின் உச்சத்தை தொட்டுவிட்ட கம்பன் பணிவுடையவனாக மாறி நிற்கிறான். அது படைப்பின் திறன் என்று பதிவு செய்கிறார். அந்த படைப்பு கம்பன் வாக்கு மூலம் தருகிறான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் ஒரு காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று சொன்னான் ஒரு பாடலில்லை. என்ன படைப்பு, என்ன தமிழ்! உலகத்தின் உன்னதமான மொழி என்பது இதனால்தான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன். தன்னை ஒரு சிறு சிறு பிராணி போல் எண்ணிக்கொள்கிறான். உன்னதமான கதை. எப்படிப்பட்டது? பார்க்கடலுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு கதை. அதை, பார்க்கடலை ஒரு பூனை பார்த்துவிட்டு அனைத்தும் பால் என்று எண்ணி அந்த கடல் முழுக்க தானே அருந்திவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டது போல இந்த கதையை நான் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், வடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொல்லி
பார்க்கடலை நான் குடித்து முடித்து விட்டேன் என்பதை படைப்பின் உன்னதமாக மாற்றி காட்டுகிறான் அவன் கம்பன். அந்த பாடலை எடுத்துக்கொண்டு கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்கிற அந்த நூலிலே அவர் கையாளுகிறார். அதுபோல் 6 பாடல்கள், அனைத்தையும் சொன்னால் நேரம் காணாது. முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம புலவருக்கு ஒன்று உணர்த்துவேன், பித்த சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவோ 2வது பாடல். முத்தமிழ் துறை 3 துறைகளை உள்ளடக்கிய அற்புதமான மொழி தமிழ். அந்த தமிழிலே பாரதி கிருஷ்ணகுமார் சொல்கிறார், நான் ஒரு பித்தனாக பேதையனாக பத்தனாக ஏதோ சொல்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார். பலரும் உரையை அவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வீரத்தின் உச்சம் சாந்தம் என்பது கோழைத்தனம் அல்ல. வீரத்தின் உச்சம் பார்த்த மாத்திரத்திலேயே அந்த கனி கீழே விழுந்துவிடும் என்பதை தீர்க்கமாக ஒருவன் உணர்ந்துவிட்டால் கனியை நோக்கி அம்பை எய்வதை விட்டுவிட்டு கீழே வைத்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து விடுவான். அவன் படைப்பாளி. கண்ணால் கண்ட மாத்திரத்திலேயே அது கீழே விழும் என்பது அறுதியிட்டு அவனால் அறிந்துவிட முடியும் என்றால் அம்பை எய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம புலவர்க்கு ஒன்று உணர்த்துவேன். என்ன சொல்வேன் நான்? நீங்கள் 3 துறையிலும் பண்பட்டவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இருக்கலாம். நான் கூறும் பொருள், பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவோ என்றால் இந்த உலகமே எழுந்து நின்று ஒப்பற்ற படைப்பு என்று பாராட்ட வேண்டிய ஒரு படைப்பை தந்திருக்கிறேன். அந்த படைப்பினுடைய உள்ளார்ந்த உண்மையை, படைப்பின் உன்னதத்தை அறிந்து கொள்ளாமல் அதை பற்றி பேசக்கூடிய பித்தரையும் பத்தரையும் பக்தரையும் பொருட்படுத்த வேண்டாம் என்று தன் உச்சத்தை காட்டி நிற்கிறான் கம்பன் அந்த பாடலிலே. பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவோ என்றால் இவர்கள் சொல்லக்கூடியவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று பணிவோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் படைப்பின் உச்சம் தொட்டவன் நான், தொட்டு காட்டியிருக்கிறேன் 10,368 பாடல்களில் என்பதை அழகாக எடுத்து சொன்னவன் கம்பன். பாரதி கிருஷ்ணகுமார் தமிழை உணர்ந்தவர் என்பதால், தமிழினுடைய உன்னதத்தை உணர்ந்து ரசித்த ஒரு படைப்பாளி என்பதால், கலைஞன் என்பதால் 6 பாடல்களை வைத்துக் கொண்டு கம்பனை உயர்த்தி பிடித்திருக்கிறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் சிறந்தவனை நான் கண்டதில்லை என்று ஒருவன் சொன்னான், முண்டாசு கவிஞன். தமிழுக்கான ஒரு ஒப்பற்ற படைப்பாளி என்று அவன் வரிசைப்படுத்துகையிலே கம்பனை கொண்டு வந்து நிறுத்துகிறான். பின்னால் பலர் வரக்கூடும். தன்னையே உணர்ந்து விட்ட ஒரு படைப்பாளி. எட்டயபுரம் சமஸ்தானத்திலே அவன் பட்ட கடினங்கள் என்ன என்பதை எவரும் சொல்லி பார்த்ததில்லை ஓர் அளவை தாண்டி. அருந்தவ பன்றி என்ற நூலின் மூலமாக, அந்த நூலிலே ராமசுப்பிரமணியம் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார், எத்தனையோ அறிஞர்கள் பாரதியை பற்றி, பாரதியோடு வாழ்ந்து பாரதியின் உடன் பிறந்து பாரதி வாழ்ந்த காலகட்டத்திலே பாரதியை தொடர்ந்து பார்த்து வந்து பல்வேறு அறிஞர்களும் உறவினர்களும் எழுதி தந்தவற்றை எல்லாம் தாண்டி உண்மையின் ஒளி எப்பொழுது தோன்றும்? வாழ்வை உணர்ந்து விட்டவனுக்கு, படைப்பின் உன்னதத்தை உணர்ந்து விட்டவனுக்கு உண்மையின் ஒளி எப்பொழுது தோன்றும்? உள்ளே எழுந்து நிற்கக்கூடிய அந்த தீ அணைந்து விடுமானால், உள்ளத்தின் உள்ளே எழுந்து நிற்கக்கூடிய படைப்பு எனும் தீ அணைந்து விடுமானால் அவன் ராஜ வாழ்க்கையை உதறி தள்ளுவான். வசதி வாய்ப்புகளை பற்றி அவன் என்றும் கலங்குவான் இல்லை. மனிதர்கள் என்கிற சராசரி நிலைமையில் இருந்து அந்த படைப்பாளி உன்னதத்தை நாடி செல்லக்கூடிய பயணத்திலே தன்னை ஈடுபடுத்துவான். வாழ்க்கை அவனுக்கு உணவை தரலாம், உடையை தரலாம், தராது போகலாம். வறுமையின் உச்சத்தில் அவன் நின்று உடலலாம். அதனால்தான் கவிதாதேவியின் அருளை வேண்டி பாரதி கெஞ்சுகிறான். எப்படி கெஞ்சுகிறான்? எட்டயபுரம் சமஸ்தானத்திலே அந்த
சமஸ்தானத்தின் ஜமீன்தாரினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு நான் பட்ட கடினங்கள் என்னை வாட்டி வதைத்த காலகட்டத்திலே படைப்பு எனும் அற்புதத்தை தீயை அணையத் தரும் விதத்திலே என்னை இழந்தேன். கவிதா தேவி, 6 ஆண்டுகள் என்னை விட்டு நீ பிரிந்தாயே, இந்த பிரிவு சாதாரணமானதா? எத்தனையோ புலவர்களை உன் நெஞ்சத்திலே அவர்களை அழைத்து அணைத்து அவர்களுக்கு கவிதையும் படைப்பையும் வாரி வழங்கினாயே, அந்த நிலைமையை எனக்கு மீண்டும் கொண்டு வந்து தா என்று கேட்டு பாரதி இறைஞ்சி தன் வாழ்க்கையை, தனது அவலத்தை, தனக்கான சோகத்தை, தனக்கான துயரங்களை பதிவு செய்ததை உணர்ந்து உயரத்திலே இருக்கக்கூடியவர்கள் கீழே வருகையில் அந்த கீழ்மையான வாழ்க்கையை சுவீகரித்து கொண்டு தங்களை எழுந்து போகிறார்களே, அந்த நிலைமையை நினைத்து பார்த்து வருந்திய தன்மையை அருந்தவ பன்றி என்கிற படைப்பின் மூலமாக தமிழுக்கு முதலாக கொடுத்த ஒரே படைப்பாளி பாரதியினுடைய சரித்திரத்தை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளிக்கு இந்த அமைப்பு இன்று விருது வழங்குகிறது. படைப்பின் உன்னதத்தை தொட்டவர்கள் எத்தனையோ பேர். இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத காலம். படைப்பிற்கான இலக்கணத்தை எழுதியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. படைக்கப்பட்ட படைப்பு படைக்கப்பட்ட கணத்திலேயே தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே செல்லும், தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டே செல்லும். இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொல்கையிலே அது அல்ல என்று ஓரத்தில் நின்று நம்மை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். ஆனாலும் படைப்பாளிகள் பல்வேறு வடிவங்களிலே தங்களை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். மனிதர்களுடைய துன்பங்களை பார்த்து விக்கித்து போவார்கள். அது வாச்சாத்தியிலே நடந்த மிக கொடூரங்கள் சார்ந்ததாக இருக்கலாம். கீழ்வெண்மணி சார்ந்த கொடுமைகளை உள்வாங்கிக் கொண்டு துடித்து போன மன நிலையாக இருக்கலாம். கும்பகோணத்தினுடைய பள்ளியிலே கருகிவிட்ட இளம் ஒட்டுக்களை அறிந்த மாத்திரத்திலேயே துடித்து போன தகிப்பாக இருக்கலாம். அவைகள் ஆவண படங்களாக படைப்புகளாக மாறி நிற்கும் படைப்பாளி பாரதி கிருஷ்ணகுமார். விருதுகள் ஏன் நாடி வராது? இளம் வயது தொட்டு நல்லனவற்றை போதித்து நல்லனவற்றை சுவாசித்து வந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக வளர்ந்த ஒரு மனிதனுக்கு தமிழையும் மொழியையும் உயர்த்தி பிடிப்பதிலே இருக்கக்கூடிய ஆர்வம் இயல்பானதாகத்தான் இருக்கும். சமஸ்கிருதம் உலக மொழிகளின் தாய் என்று சொன்னார் காஞ்சியினுடைய பழைய பெரியவர். எதிரிலே அமர்ந்திருந்தவர் வள்ளலார். வள்ளலார் பதில் சொன்னார், தமிழ் தந்தை மொழி என்று. உலகத்தின் உன்னதமான மொழிகளுக்கெல்லாம் ஆகச் சிறந்த மொழியாக, ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய மொழியாக எழுந்து நிற்கக்கூடிய தமிழிலே அனைத்து விதமான இலக்கியங்களின் தாக்கங்களை உள்வாங்கி சங்க இலக்கிய போக்குகளாகட்டும் நவீனத்தினுடைய தன்மையாகட்டும் அனைத்தையுமே உணர்ந்து சிறு சிறு ஆவணங்களாக, ஆவணப்படங்களாக, முடிந்த வரையிலே திரைப்படமாக, நல்ல படைப்புகளாக அவற்றை மாற்றி காட்டி தான் இந்த மொழிக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், இந்த சமுதாயத்திற்கானவன், இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மேன்மையும் உள்வாங்கிய ஒரு படைப்பாளியாக மட்டுமே என் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியவன், அனைத்து விதமான பிற மாயாவாத தன்மைகளுக்குள் உட்படாதவன் என்பதை பதிவு செய்த காரணத்தினால் தமிழின் உன்னதமான படைப்பாளி பாரதி கிருஷ்ணகுமார் அவருக்கு வழங்கக்கூடிய இந்த விருதை வழங்கக்கூடியவர்களையும் அந்த விருது வழங்கக்கூடிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நம்மையும் சிறப்பிக்கிறது. அந்த விருதை பெறக்கூடிய நான் என்றும் மதிக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் உரித்தாக்குகிறேன். 2வது ஆண்டை தொடக்கூடிய வாணியம்பாடி திருக்குறள் மன்றத்திற்கு என்னுடைய வாழ்த்துகள். திருக்குறளை பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதங்களிலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இந்த படைப்பு உலகத்தின் உன்னதமான படைப்பு என்பதை போப் சொல்லியிருக்கிறார். அவருக்கு முன்பிருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 1800களிலே அது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் எழுந்து நிற்கிறது. இன்றைக்கு திருக்குறளை பற்றி பேசாத உலக நாடுகள் இல்லை. பல்வேறு மொழிகளிலே பலவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய உன்னதமான படைப்பு என்றெல்லாம் அறிந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கருத்தரங்கங்களிலே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கட்டுரைகள் யாத்து தந்திருக்கிறார்கள் திருக்குறளின் சிறப்பை பற்றி.
பெரிதளவிலே நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் ஒரே ஒரு பாடல் பலருக்கு தெரிந்திருக்காத பாடல், திருக்குறளின் உன்னதத்தை சொன்ன பாடல். உலகம் தோன்றியதிலிருந்து சித்த புருஷர்களாகட்டும், ஞானத்தை தேடி அலையக்கூடியவர்களாகட்டும், உண்மையின் ஒளி என்ன என்பதை தேடித்தான் தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். எது உண்மை? இதுதான் உண்மை என்று அறுதியிட்டு சொல்லாத ஒரு விஷயத்தை நாடி 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 சென்று அவர்கள் உண்மையை தேடி அலைந்திருக்கிறார்கள். பலரும் குறளை பற்றி சொல்லி பார்த்த பொழுது ஒரு கவிஞர் ஒரு கவிதையை தருகிறார். அந்த கவிதை எது திருக்குறளின் சிறப்பை எப்படி எந்த விதத்திலே எடுத்து வைக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தும். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும், காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும், கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்க கோரியும், தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பேருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தரும போதம் பண்ணியும், கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும், இப்படியெல்லாம் செய்து பார்த்தார்கள். வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கி படித்துறை இலக்கிய அமைப்பினுடைய அற்புதமான இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பல்வேறு விழாக்களிலே கலந்து கொள்வதில் பெருமளவு மகிழ்ச்சியும் சில சமயங்களில் வேறு விதமான உணர்வுகளும் எழுவது உண்டு. தமிழையே வாழ்த்தி விருது வழங்கக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சிகள் மனதிற்கும் இதயத்திற்கும் நெருக்கமான நிகழ்ச்சிகளாக நான் என்றுமே நினைப்பதுண்டு. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த விருது ஒரு படைப்பாளனாக மட்டும் அவரை காணாமல் தமிழாகவே அவரை உருவகித்து செல்லும் இடமெல்லாம் உலகத்தின் உன்னதமான மொழியான தமிழ் மொழியின் மாண்பையும் சிறப்பையும் எடுத்து இயம்பக்கூடிய ஒரு படைப்பாளியாக, ஒரு அற்புதமான தமிழ் மொழி சார்ந்த ஒரு கலைஞனாக, வாழுகின்ற வாழ்க்கையை இந்த விதத்தில் தான் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையின் பால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்க்கை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம் என்கிற வரையறைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கான வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை உள்ளத்தில் இருத்திய ஒரு அற்புதமான கலைஞனுக்கு வழங்கக்கூடிய இந்த விருது வழங்கக்கூடிய இந்த விழாவில் அவரோடும் உங்களோடும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. படைப்பாளிகள் பலவிதம். படைப்பு என்பது இதுதான் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு அற்புதம். இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த கணத்திலேயே படைப்பு தன்னுடைய இன்னொரு முகத்தை காட்டும். உலகின் உன்னதமான படைப்பாளிகளாக அறியப்பட்டவர்கள் அனைவருக்குமே இது பொதுவான கருத்து. இந்த கருத்து சார்ந்த உண்மைகளை தேடித்தான் அவர்கள் இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எது படைப்பு என்ற கேள்வியை எழுப்பி இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொன்னவர்கள் இதுவரை எவரும் இல்லை. ஆனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள் தத்தமது வழியிலேயே தன்னை நிலைநிறுத்தி கொண்டே செல்லும். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய படைப்புகளாக அவை மாறி நிற்கும். சங்க இலக்கியத்திலே அணிலாடு முன்றிலார் என்கிற ஒரு புலவர் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். அவரின் நினைவாகத்தான் முன்றில் என்ற இலக்கிய அமைப்பை நாங்கள் துவக்கினோம். ஒரு சிறு முற்றத்திலே ஒரு அணில் விளையாடுகிறது என்கிற கருத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு கவிதையை எழுதிவிட்டு உலகமே போற்றக்கூடிய கவிஞனாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞன். வாழ்வின் தாக்கங்களை பற்றி பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு படைப்பாளிகளுக்கு எழுந்து நிற்கும் என்று சொன்னால், ஓரேலுழவர் என்கிற ஒரு சங்ககால புலவனுக்கு ஒரு பாடலை அவன் எழுதியதாக சொல்கிறார்கள். அந்த புலவனுக்கு தோன்றியது, வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான், துன்பங்களையும் கடினங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய வாழ்க்கையை புறந்தள்ளுதல் வாழ்க்கை ஆகாது. எழுந்து நிற்கக்கூடிய கணங்கள், அந்த கணங்கள் அனைத்தையுமே அதன் போக்கிலே அனுபவித்து பார்த்து, கடினங்களாயினும் இன்பமாயினும் அனைத்தையுமே ஒன்று நோக்கி பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கைதான் வாழ்க்கையாக இருக்க முடியும் என்று அவன் பதிவு செய்தான். அதழ் எரிந்தன் நடுவன் களரின் ஒருவர் ஆட்டும் புல்வாய் போல ஓடி உய்தலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தட்கும்மா காலே 5 வரிகளுக்குள் அடங்கும் பாடல். ஒரே பாடல், ஓரேலுழவர் தந்த அந்த பாடல். அவன் சொன்னான், பறந்துபட்ட ஒரு வெளியிலே தன்னை துரத்தக்கூடிய வேடனின் பிடியிலிருந்து தப்பித்து அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து செல்கிறதே ஒரு மான். அவன் அம்பினுடைய தாக்குதலுக்கு உட்படாமல் தன்னை காத்து கொள்கிறதே, அதை போல இந்த மண்ணிலே பிறந்துவிட்டாலும் இந்த மண் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை எனும் சிக்கல்களுக்கு உட்பட்டு அலைந்து திரிந்து அந்த வாழ்க்கையை எதிர்கொண்டாலும் அந்த வாழ்க்கை ரசிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது என்று பதிவு செய்தான். வாழ்வின் உன்னதத்தை உணர்ந்துவிட்ட உன்னதமான ஒரு புலவன். அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள், அப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தோன்றி உலகத்தின் உன்னதமான மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் எனும் அற்புதம் இந்த மண். அப்படிப்பட்ட தமிழ் சார்ந்த மண்ணை, தமிழின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியினுடைய சிறப்பையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பல்வேறு படைப்பாளிகளில் பல்வேறு படைப்பாளிகள் தந்த படைப்பை படித்து பார்த்து அந்த படைப்புகளின் விஸ்தீரணத்தின் உள்ளாக தன்னுடைய பயணத்தை துவங்கி அற்புதமான படைப்பாளியாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றவர் என்று பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை அறிமுகப்படுத்த முடியும். நல்லதோர் படைப்பாளி தன்னுடைய படைப்பிற்கான பரிச்சயத்தை நீட்டிக்கொண்டே செல்கையில் படைப்பாளியாக மாறி நிற்பான் என்பது படைப்பாளிக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தன்னகத்தே கொண்டு ஒரு சிறந்த படைப்பாளியாக, ஒரு கலைஞனாக, ஒரு திரைப்பட இயக்குனராக, ஆவணப்படத்தை இயக்கக்கூடியவராக, இந்த சமுதாயம் சார்ந்து நிற்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே மானுடத்தின் மீது கொண்ட நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகளை அடையாளப்படுத்தி காட்டக்கூடியவராக, படைக்கக்கூடியவராக, மண்ணையும் மக்களையும் நேசித்து அந்த மக்களின் மீது கொண்ட காதலை தன்னுடைய பேச்சுக்களின் மூலமாக மொழி சார்ந்து இந்த மண்ணிற்கு வழங்கக்கூடியவராக அறியப்பட்ட பாரதி கிருஷ்ணகுமாருக்கு வழங்கப்படக்கூடிய இந்த விருதால் படித்துறை இலக்கிய அமைப்பும் நாமும் பெருமிதம் கொள்ளலாம். அம்மாக்கள் என்றுமே அழகுமிக்கவர்கள்தான். தாய்மை எனும் அன்பையும் தாய்மை எனும் வடிவத்தையும் உணர்ந்து பார்த்தவர்களுக்கு கணங்கள் தோறும் அம்மாக்கள் அழகுமிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். கையை பிடித்து கொண்டு குழந்தையாக நடந்து செல்கையிலே அம்மாவினுடைய அருமை சிறிதாக துவங்கும். சிறிது வளர்ந்துவிட்ட பிராயத்திலே அம்மாவின் சேலை தலைப்பை பிடித்து கொண்டு அவள் பின்னால் செல்கையிலே அது வேறு விதமான ஒரு உணர்வையும் இன்பத்தையும் தரக்கூடும். வாழ்க்கையும் உறவுகளும் இதுதான் என்று புரிந்து நிற்கையிலே அம்மாவின் சேலை தலைப்பிலே படுத்து உறங்கினால் உலகத்தின் எந்த விதத்திலும் கிட்டிடாத ஒரு தூக்கத்தையும் உறக்கத்தையும் ஆனந்தமாக அடைந்துவிட முடியும் என்று பாரதி கிருஷ்ணகுமாரால் சொல்ல முடியும். அம்மாவின் ஈரம் அவருக்கு கதகதப்பை தரும். அம்மாவினுடைய வியர்வை நறுமணமாக மாறி நிற்கும். அவள் நெற்றியிலே இட்டிருக்கக்கூடிய சிறு பொட்டு மழை துளி தந்த அற்புதமான ஓவிய வடிவமாக எழுந்து நிற்கும். அந்த அம்மாவின் சிரிப்பிலே ஆனந்தத்தின் உச்சத்தை அவர் அடையக்கூடும். அம்மாவின் திருப்பாவையும் திருவெம்பாவையும் அவருடைய உள்ளத்திலே பதிப்பிக்கப்பட்டால் உலகத்தின் உன்னதமான இலக்கியங்களின் அடித்தளம் இது என அறிந்திருக்கக்கூடிய பருவத்தை எட்டுகையிலே அம்மாவின் அற்புதம் இன்னும் விஸ்தீரணமாக அவருக்கு புரிந்திருக்கும்.
அம்மா என்றுமே அழகானவள்தான். விருந்தளிக்க கூடிய இடத்திலே அவள் எழுந்து நிற்பாள், உயரத்தால் அல்ல, அவளுடைய மனதால். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை அழைத்து பார்த்து அமர வைத்து விருந்தளித்து அளிக்கக்கூடிய விருந்தினுடைய அளவிலே கூட அவள் ஆனந்தித்து நிற்பாள். மரணம் அனைவருக்கும் சாத்தியமானதுதான். மரணிக்கும் தருவாயில் கூட அம்மாவின் அழகு விருந்தினர்களை மகிழ்வித்த அழகாக மாறி நிற்கும். அந்த அம்மா அவருக்கு சொல்வாள். எப்படி சொல்வாள்? அம்மாவினுடைய காலத்தை கடந்து ஒரு படைப்பாளியாக மாறி நிற்கையிலே வாழ்வின் அனைத்து கணங்களையும் சந்தித்து பார்த்து அதிலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கடந்து வந்து நின்று தன்னையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளி, உன்னதமான படைப்பாளி பாரதி கிருஷ்ணகுமாருக்கு தோன்றும் அம்மாவின் கூற்றுதான் உண்மை சார்ந்தது. நீ சொன்னதுதான் அம்மா நடந்தது. ஒன்றுக்கும் உதவாதவனாக, கோழையாக, தீரமற்றவனாக, எதற்கும் லாயக்கில்லாதவன், வீட்டிற்கு உதவாதவன், வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட வேண்டியவன் என்றெல்லாம் தன் வாழ்க்கையை நடத்துவதற்கான பொருளீட்டக்கூடிய திராணி இல்லாதவனாக, செய்த வேலைக்கு கூலி வாங்க தெரியாத ஏமாளியாக, இதுதான் உண்மை என்று சொல்லித் தந்தால் அதை புரிந்து கொள்ள முடியாத மூடத்தனம் மிக்கவனாக, பெண் பித்தனாக, காவல்துறை அதிகாரிகள் தேடி தேடி ஓடி வரக்கூடிய தன்மை மிக்கவனாக, தெருக்களிலே குடித்துவிட்டு விழுந்து கிடக்கக்கூடியவனாக, சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அடித்துவிட்டு உதவாக்கரை என்ற பெயர் மிக்கவனாக, இப்படி எல்லாம் எல்லாரும் சொன்னார்களே, அது அனைத்தும் பொய்த்து போய்விட்டதம்மா என்று தன்னுடைய கவிதையின் மூலம் அன்னைக்கு காணிக்கையாக்கக்கூடிய விஸ்தீரணத்தை பாரதி கிருஷ்ணகுமாருக்கு அந்த அன்னை தருவாள். அந்த அன்னை கச்சேரிகள் நடக்கக்கூடிய இடத்திற்கு அவரை அழைத்து செல்வாள். பாடக்கூடிய பாடல்கள் அவளுக்கு அற்புதமாக தெரிந்தால் அது இந்த குழந்தைக்கு ஊட்டப்படும். திருப்பாவையும் திருவம்பாவையும் அப்படித்தான் மனதிலே பதிந்திருக்கக்கூடும், இலக்கியங்கள் புரிந்திருக்கக்கூடும். எனையாளும் மேரி மாதா என்ற பாடலை கேட்டாலும் அந்த சுகம் உள்ளத்திலே ஊற்றெடுத்து கிளம்பி நிற்கும் மூத்த மகனின் நினைவு வரிகளோடு. அம்மா என்றுமே அற்புதமானவள்தான். அதனால்தான் பாரதி கிருஷ்ணகுமாருக்கு படைப்பாளன் என்கிற ஒரு அந்தஸ்தை அது எந்த விதத்திலோ தேடி கொடுத்து பரமக்குடி ரயில் நிலையத்தின் நடைமேடையிலே எழுந்து நிற்கக்கூடிய ஒரு கதை இன்னும் எழுதப்படவில்லை என்ற நிலைமையை எட்டி நின்றாலும் பாரதி கிருஷ்ணகுமார் எனும் படைப்பாளனுக்கு கந்தர்வனின் பேனா பேனாவாக மட்டுமல்லாமல் படைப்பின் உச்சமாக மாறி இன்றும் பாதுகாக்கப்படும் என்கிற மனநிறைவோடு அந்த எழுத்து பயணம் தொடரும். இதை ஊட்டி வளர்த்தவள் அம்மா. அப்பத்தா என்ற சிறுகதை தொகுப்பு, அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மிக குறுகிய அளவிலான கதைகள், அந்த கதைகளை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அப்பத்தா என்று சொன்னால் அப்பாவினுடைய அல்லது அம்மாவினுடைய அன்னை என்று பொருள். எப்படிப்பட்ட அப்பத்தா? வசீகரமான தோற்றத்தை உடையவள், அனைவராலும் ஏறெடுத்து பார்க்கப்பட வேண்டிய அளவுக்கு இருந்த அந்த அப்பத்தா மரணப்படுக்கையிலே இருக்கிறாள். அந்த கதையை அவர் வடித்திருப்பார். தாய்மையை உணர்ந்து விட்ட ஒரு படைப்பாளிக்கு பெண்ணின் பெருமை ஆகச் சிறந்த விதத்திலே மனதிலே பதிப்பித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளிக்கு படைப்பின் உன்னதம் தானாகவே தெரியும் என்று பல்வேறு அறிஞர்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிச்சுவடை உணர்ந்துவிட்ட ஒரு படைப்பாளியாக, கலைஞனாக மாறி இருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அப்பத்தா என்கிற அந்த கதையை வடித்திருக்கக்கூடிய விதத்தை பார்த்தீர்கள் என்றால் உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கூறுகளும் உங்களுக்கு புரியும். மனிதர்களுக்கு மிகவும் சிக்கலானது உறவுகள் தான். உறவுகள் என்ற சிக்கல்களுக்கு அகப்படாமல் இருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் இதுவரை பிறந்ததில்லை. ஏன், பட்டினத்தாராகட்டும், வள்ளலாராகட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பெண்மையை உணர்ந்தவர்கள், அன்னையின் அற்புதத்தை உணர்ந்தவர்கள், மரணித்து கிடக்கக்கூடிய அன்னையினுடைய அந்த சடலத்தை பார்க்கையிலே அம்மாவும் ஆண்டன் சக்காவும் என்கிற ஒரு அற்புதமான கதை அவருக்கு தோன்றும். அன்னையினுடைய சடலம் சடலமாக இருக்காது,
அந்த இடத்திலே அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்மை தன்னுடைய விடுதலையை பெற்றுவிட்ட, அதிகாரத்தை இழந்துவிட்ட ஒரு தந்தையினுடைய குறுகி போன ஒரு நிலைமையாக மாறி நிற்கக்கூடிய எழுத்தினுடைய சிறப்பை வடித்து காட்டியிருப்பார் அந்த கதையிலே பாரதி கிருஷ்ணகுமார். அப்பத்தாவினுடைய கதையிலே அந்த பெண் கணந்தோறும் 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 மரணித்து விடுவாள் என்று ஏங்கி கிடக்கக்கூடிய மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த பெண்ணின் ஜீவன் தன்னை விட்டுவிட்டு சென்று விட்ட, ஏதோ ஒரு காலகட்டத்திலே தன்னை விட்டுவிட்டு சென்று விட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சின்னா பின்னமாகி விட்டதே என்பதை, அவளுடைய உணர்வுகளையெல்லாம் கடந்து மரணிக்கும் தருவாயிலும் அது நிலைநிறுத்தி வைக்கப்பட்ட விதத்தை அந்த கதையிலே பாரதி கிருஷ்ணகுமார் வடித்திருப்பார். உலகத்தின் உன்னதமான கதைகள் 50 என்றால் அதில் ஒன்று. பாலை ஊற்றி பார்ப்பார்கள், ஜோதிடன் வந்து சொல்வான் இப்படி செய்ய வேண்டும் என்று, உயிர் பிரியாது. தண்ணீர் ஊற்றி பார்ப்பார்கள், உயிர் பிரியாது. காலத்திற்கும் காதலோடு அவரை கவனித்து வந்த தாத்தா அருகிலே இருந்து பார்ப்பார், அழுது பார்ப்பார், புரண்டு பார்ப்பார், உயிர் பிரியாது. 2-3 கரண்டிகள் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி பாருங்கள், உயிர் பிரிந்துவிடும் என்றால் ஊற்றி பார்ப்பார்கள், எண்ணெய் போன இடம் தெரியாது, உயிர் தங்கி நிற்கும், உயிர் பிரியாது. மருத்துவச்சியை அழைத்து வந்து பல்வேறு வைத்தியங்கள் செய்து பார்க்கலாம், படுக்கையில் இருந்து தரையிலே படுக்க வைக்கலாம், வேறு இடத்திலே அமர வைத்து பார்க்கலாம், உயிர் பிரியாது. எந்தவித விகல்பமும் இல்லாமல் காதலை மனம் முடித்த நாளிலிருந்து மரணிக்கும் நாள் வரை ஒன்றோடு ஒன்றாக தன் கணவனோடு அன்போடு காதலோடு தன் வாழ்க்கை கழித்து மரணப்படுக்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவன், தன் உடல் கூட்டிலிருந்து அந்த ஜீவன் வெளியில் செல்லாது. ஏதோ ஒரு காரணத்தினால், காலங்களினுடைய கோலத்தால் நடவாது போன ஒரு உறவு, கண்ணுசாமி என்று நினைக்கிறேன், நடவாது போன ஒரு உறவு. இந்த பெண்மணிக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு மனிதன் கண்ணுசாமி, அவன் வாழ்க்கையினுடைய தகுதி கீழ் இறங்குகையிலே அந்த திருமணம் நடைபெறாது போக, அப்பத்தாவும் தாத்தாவும் மணமுடித்து அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வர, ஆனால் உள்ளத்தின் ஏதோ ஒரு மூலையிலே ஒளிந்து கிடந்த அந்த தாக்கம், ஒரு மனிதனுடைய வாழ்வின் சின்னா பின்னம் இப்படி ஏற்பட்டது என்ற அந்த தாக்கம் இருக்கிறதே, அந்த கண்ணுசாமி வந்து நிற்கையிலே அந்த உயிர் பிரிந்து போகும். அது பாரதி கிருஷ்ணகுமாரினுடைய கைவண்ணம், ரசித்து பார்த்த கைவண்ணம், உணர்ந்து பார்த்த உறவுகளினுடைய அற்புதத்தை உணர்ந்துவிட்ட ஒரு மனிதனுடைய படைப்பு. கோடி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். நவீன படைப்புலகின் ஆகச் சிறந்த கதைகளை நீங்கள் திரட்டினால் கோடி கதையை தவிர்த்துவிட்டு அந்த தொகுப்பு படைக்கப்படுமேயானால் அது ஒரு சிறந்த படைப்பாக ஆகாது. இலக்கிய சிந்தனையினுடைய பரிசு பெற்ற கதை. அந்த கதையை பாருங்கள். ஒரு அழகான சிறு குடும்பம், கணவன் மனைவி, ஒரு பெண் ஒரு ஆண் என்ற சிறு குடும்பம். காவல்துறையிலே உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தகப்பன் ஒரு நாள் வடிவத்திலே மிகவும் அழகாக இருப்பாள் என்று பெண்களை வர்ணிக்கும் போது பாரதி கிருஷ்ணகுமாருக்கு அது என்றுமே கைவந்த கலையாக இருக்கிறது. அழகுமிக்க பெண்கள் என்றுதான் அவர் பதிவு செய்கிறார். அப்பத்தாவாகட்டும், ஆண்டன் செக்காவை பார்த்துவிட்ட அம்மாவாகட்டும், கோடி கதையிலே வரக்கூடிய அத்தையாகட்டும், அற்புதமான வரிகளாக அந்த வரிகள் வந்து நிற்கும். உலகத்திலே உணர்வு மிக்கவர்களை அறைய முடியும் என்றால் இந்த கதையை படித்தால் போதும். அந்த பெண் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டிலே ஒரு சிறு காகிதத்தை எழுதி வைத்துவிட்டு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒருவனை மணந்து விட்டு போய்விடுவாள். 30 ஆண்டுகள் கழிந்துவிடும். மகளை தேட வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்த தந்தை நெல்லையப்பரின் படத்திற்கு முன்னால் போய் நின்று, அப்பனே நீ எனக்கு வழியை காட்டு, பெண்ணை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறு குறிப்பு வைக்கப்பட்டிருக்கும். முடிந்தது கதை. பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள்.
சமூகத்தின் மீதும் ஜாதியின் மீதும் மற்ற அனைத்து விதமான எண்ணங்களை கொண்ட அந்த தகப்பனுக்கு பெண்ணை தலைமொழிகிவிட வேண்டும் என்ற சிந்தனை வந்து அதை ஆணித்தரமாக வீட்டிலே அவர் நிறுவுகிறார். தாங்க முடியாத துயரத்திலே மனைவி இறந்து போவாள். 40 ஆண்டுகள் கழித்து அந்த பெண் தன்னுடைய உறவை புதுப்பிப்பதற்காக வீட்டிற்கு வந்தால் அவள் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்காமல் தந்தை ஒரு மூலையிலே அமர்ந்திருப்பார். அண்ணன் பேச மாட்டான். என் மகளின் திருமணத்திற்காக வந்திருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த பெண் கதறி அழுத போதும் மனம் இறங்காத தகப்பனும் அண்ணனும். சிறிது நாட்கள் கழித்து தகவல் வரும், தங்கையினுடைய கணவன் இறந்து விட்டான் என்று. தங்கையினுடைய கணவன் இறந்து விட்டான் என்ற அந்த செய்தி கேள்விப்பட்ட பின்னாலும் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய மனநிலையிலே தகப்பனும் இருக்க மாட்டார், மகனும் இருக்க மாட்டார். ஆனால் செவி வழியாக கேள்விப்பட்ட மகனினுடைய மருமகன் ஒரு நல்ல எண்ணமுடைய ஒருவரின் உந்துதலால் அந்த இடத்திற்கு செல்வான். பிறந்த வீட்டு கோடி துணி எடுத்து கொண்டு செல்வான். அனைவரும் கூடியிருக்க இடத்திலே பிறந்த வீட்டு கோடி யாரும் கொண்டு வரவில்லையா என்று யாரோ ஒருவர் கேட்க, அந்த கோடி சேலையை கொண்டு வந்து அத்தையின் கைகளிலே அவன் வைக்கிற பொழுது அந்த உறவை பாரதி கிருஷ்ணகுமார் வடித்திருப்பாரே. உன்னதமான கதை, ஆண்டன் செக்காவின் கதை என்று சொல்கிறோம், மாப்பசானின் கதை என்று சொல்கிறோம். நாவலை எழுதிவிட்டார்கள், கேப்ரியல் கார்சியா மார்க்வஸ் எழுதிவிட்டார். கோடி கதையை படிக்க வேண்டும் அவர்கள். அந்த சேலையை அந்த பெண்ணின் கையிலே கொடுப்பான். 40 வருடங்களாக அற்று போய்விட்ட அந்த உறவு அந்த சேலையை வாங்கிவிட்டு அந்த பெண் நிமிர்ந்து தன் மருமகனை பார்த்துவிட்டு சேலையை மார்போடு அழைத்துவிட்டு சிறு பையனான அந்த மருமகனின் கால்களை கட்டி பிடித்து கொண்டு அண்ணே என்று கதறுவாள். இறந்து போன கணவனின் பெயரை சொல்ல மாட்டாள், அவன் பிறந்து கிடக்கிறானே என்று சொல்ல மாட்டாள். கால்களை கட்டிவிட்டு கடைசி அந்த கதையின் கடைசி வார்த்தை அண்ணே. அந்த வார்த்தை, அந்த உறவு, அந்த அன்பு, ஏங்கி கிடக்கக்கூடிய ஒரு மனம், இவை அனைத்தையுமே எடுத்துக்காட்டும். அதுதான் படைப்பாளி. அந்த வார்த்தை தரக்கூடிய அந்த கணம் இருக்கிறதே, அது தரக்கூடிய உணர்வு இருக்கிறதே, அந்த இன்பம் இருக்கிறதே, அதை நினைத்து நினைத்து நாம் இன்றைக்கும் நினைத்து அதை விக்கித்து போகிறோமே, அது படைப்பு. அவன் படைப்பாளி. அதே போல சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பேச்சை நானும் கேட்க வேண்டும் என்பதால் சற்று சுருக்கமாக செல்கிறேன். கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்று ஒரு நூல். உலகத்தின் உன்னதமான படைப்பாளிகள், சிற்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கணந்தோறும் மிக நுணுக்கமாக அணுகி 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 உலகத்தின் ஒப்பற்ற ஒரு படைப்பை அவர்கள் செதுக்குகிறார்கள் என்று சொன்னால், தமிழிலே எழுதப்பட்ட கம்ப ராமாயணம் தான் அது. 6 காண்டங்களிலே 118 படலங்களிலே 10,368 பாடல்களை கம்பன் தந்தான். உலகத்தின் உன்னதமான படைப்பாளி என்பதோடு மட்டுமல்லாமல் கவி சக்கரவர்த்தி என்ற அடையாளத்தை தன்னகத்தே கொண்டான். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே, பல்வேறு மொழிகளிலே, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இந்தோனேஷியா போன்ற வெளிநாடுகளிலே ராமாயண கதைகள் பல்வேறு விதங்களிலே வடிக்கப்பட்டிருக்கின்றன. 100க்கும் அதிகமான விதங்களிலே அவை வடிக்கப்பட்டு படைப்புகளாக மாறி நிற்கின்றன. இந்த ராம காதையினுடைய தன்மையை, வால்மீகியினுடைய படைப்பை வடிநூலாக கொண்டு, முதல் நூலாக கொண்டு வழிநூலாக கம்பன் இந்த கம்பராமாயணத்தை படைத்தான் என்று பல்வேறு அறிஞர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே வால்மீகியினுடைய படைப்பு ஒரு துன்பியல் நிகழ்வாக முடிகிறது.
கம்பன் அதை வழிநூலாக கொண்டு, அந்த நூலை மூல நூலாக கொண்டு தன் வழிநூலை படைக்கிறான் என்றால், தமிழகத்தினுடைய சூழலிலே தமிழனுடைய பாரம்பரியத்தை உள்வாங்கி தமிழ் எனும் அற்புதமாக மாற்றி காட்டி அந்த படைப்பை இந்த உலகத்திற்கு தந்தான். பாரதி கிருஷ்ணகுமார் பல்வேறு விதங்களிலே கம்பனை அலசி ஆராய்ந்து பார்த்தவர் என்று அறியப்பட்டாலும், கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்று அவனால் வழங்கப்பட்ட 6 பாடல்களை எடுத்து நம் முன் வைக்கிறார். இந்த நூல் ஒரு முக்கியமான நூல். எது பலருக்கு ஒரு விதமாக தோன்றுமோ அது வெகு சிலருக்கு வேறு விதமாக தோன்றும். அப்படி தோன்றிய ஒரு தோற்றத்தின் விளைவு பாரதி கிருஷ்ணகுமாரின் அந்த நூல். எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இந்த படைப்பை நான் படைத்தேன் தெரியுமா? கம்பன் தானாகவே வாக்குமூலம் தருகிறான். இந்த படைப்பை படைத்து விட முடியுமா? நாமக்கல் கவிஞரை இவர் உடன் தனக்கு துணைக்கு அழைக்கிறார். தமிழின் உன்னதமான கவிஞன் நாமக்கல் கவிஞரையினுடைய ஒவ்வொரு கவிதையும் நீங்கள் தொட்டு பார்த்து படித்து ரசித்து புலகாங்கிதம் அடைய வேண்டும். தமிழை உயர்த்தி பிடித்த ஒரு அற்புதமான கவிஞர். கம்பராமாயணம் ஏன் சிறந்தது? பலர் பல விதங்களிலே கம்பராமாயணத்தின் சிறப்பை கீழே தள்ளி பார்த்தார்கள். ஒரு காலகட்டத்திலே அது நடந்தது. அனைத்தையும் தாண்டி உன்னதமான படைப்பு உலகத்தின் ஒப்பற்ற ஒரு இடத்திற்கு சென்று அமரும் கம்பன் அதை நிகழ்த்தி காட்டினான். மால் கடிந்த தவமுனிவன் வான்மீகி என்பான். வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்த முள்ளடர்ந்து பருத்து நீண்டு, பால் படிந்த முள்ளடர்ந்து பருத்து நீண்டு, மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் சேர்த்து, நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்ற மைந்தன். இது நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல். என்ன பொருள் இதற்கு? வான்மீகி என்பவன் கானகத்திலே அலைந்து திரிந்த காலகட்டத்திலே அவனுக்கு தோன்றி அல்லது அவன் உணர்ந்து பார்த்த ஒரு கதை. அந்த கதையை, எப்படிப்பட்ட கதை அது? பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு மிக நன்றாக முதிர்ந்து விட்ட ஒரு பலாப்பழம் இருக்கிறதே, அந்த பலாப்பழத்தை போன்ற ஒரு படைப்பை வான்மீகி தந்தான். கம்பன் அதை என்ன செய்தான்? மேல் படிந்த பிசினகற்றி. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. மேல் படிந்த பிசினகற்றி, அதன் மேல் அந்த மூல கதையிலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது, பல்வேறு தடுமாற்றங்கள் இருக்கிறது, ஒவ்வாத உறவு முறைகள் இருக்கிறது. அதனால் மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி, மூலத்தினுடைய தன்மை சிதைவுபடக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் தனித்துவமிக்க தமிழால் தன்னுடைய படைப்பு எழுந்து நிற்க வேண்டும். அதனால் மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து, மெதுவாக சுளையெடுத்து, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சுளையும் அதுதான் 6 காண்டங்களிலே 118 படலங்களாக 10,368 பாடல்களை கம்பன் வடித்தான். மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து, நூல் படிந்த மனத்தவர்க்கு, சாதாரணமான ஆட்கள் எல்லாம் அதை படித்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இந்த 6 பாடல்கள். அவர் எழுதிய பாடல், அவர் தந்த கருத்திலிருந்து நானும் சிறிது மாறுபடுவேன், அதையும் சொல்கிறேன். நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான். வைத்தவன் யார்? கம்பநாடன் என்று அவர் முடித்திருக்கலாம். அவர் சொன்னார், கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்ற மைந்தன். அதுதான் அங்கு அடிப்படை, அதுதான் நாமக்கல் கவிஞர். ஒரு தமிழை எழுந்து நிற்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாளியான கம்பன் மிக அற்புதமான படைப்பை தந்தான் என்று நாமக்கல் கவிஞர் பதிவு செய்தார். நாமக்கல் கவிஞர் பதிவு செய்த அந்த பாடலில் இருந்து விலகி வந்தால் பாரதி கிருஷ்ணகுமார் எழுந்து நிற்கிறார். கவி சக்கரவர்த்தியின் பணிவு. எந்த காலகட்டத்திலாவது கவி சக்கரவர்த்தி அல்லது சக்கரவர்த்தி பணிவுடையவர்களாக இருந்து விடுவார்களா?
இவன் படைப்பின் உச்சம் தொட்டவன், வில்வித்தையின் உச்சம் அம்பை எய்யாமல் இருத்தல். வீரத்தின் உச்சம் சாந்தம். ஜென் பௌத்திசம் சொல்கிறது வில்வுத்தையின் உச்சம் அம்பை எய்யாமல் இருத்தல். வீரத்தின் உச்சம் சாந்தம். வீரத்தின் உச்சத்தை, வில்வித்தையின் உச்சத்தை, படைப்பின் உச்சத்தை என்று எடுத்துக்கொண்டால் படைப்பின் உச்சத்தை தொட்டுவிட்ட கம்பன் பணிவுடையவனாக மாறி நிற்கிறான். அது படைப்பின் திறன் என்று பதிவு செய்கிறார். அந்த படைப்பு கம்பன் வாக்கு மூலம் தருகிறான். ஓசை பெற்று உயர் பார்க்கடலுற்றொரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றும் ஒரு காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று சொன்னான் ஒரு பாடலிலே. என்ன படைப்பு, என்ன தமிழ்! உலகத்தின் உன்னதமான மொழி என்பது இதனால்தான். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன். தன்னை ஒரு சிறு சிறு பிராணி போல் எண்ணிக்கொள்கிறான். உன்னதமான கதை எப்படிப்பட்டது? பார்க்கடலுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு கதை. அதை பார்க்கடலை ஒரு பூனை பார்த்துவிட்டு அனைத்தும் பால் என்று எண்ணி அந்த கடல் முழுக்க தானே அருந்திவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டது போல இந்த கதையை நான் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், வடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொல்லி பார்க்கடலை நான் குடித்து முடித்து விட்டேன் என்பதை படைப்பின் உன்னதமாக மாற்றி காட்டுகிறான் அவன் கம்பன். அந்த பாடலை எடுத்துக்கொண்டு கவி சக்கரவர்த்தியின் பணிவு என்கிற அந்த நூலிலே அவர் கையாளுகிறார். அதுபோல் 6 பாடல்கள், அனைத்தையும் சொன்னால் நேரம் காணாது. முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம புலவருக்கு ஒன்று உணர்த்துவேன், பித்த சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவோ 2வது பாடல். முத்தமிழ் துறை 3 துறைகளை உள்ளடக்கிய அற்புதமான மொழி தமிழ். அந்த தமிழிலே பாரதி கிருஷ்ணகுமார் சொல்கிறார், நான் ஒரு பித்தனாக, பேதையனாக, பத்தனாக ஏதோ சொல்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார். பலரும் உரையை அவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வீரத்தின் உச்சம் சாந்தம் என்பது கோழைத்தனம் அல்ல. வீரத்தின் உச்சம் பார்த்த மாத்திரத்திலேயே அந்த கனி கீழே விழுந்துவிடும் என்பதை தீர்க்கமாக ஒருவன் உணர்ந்துவிட்டால் கனியை நோக்கி அம்பை எய்வதை விட்டுவிட்டு கீழே வைத்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து விடுவான். அவன் படைப்பாளி. கண்ணால் கண்ட மாத்திரத்திலேயே அது கீழே விழும் என்பது அறுதியிட்டு அவனால் அறிந்துவிட முடியும் என்றால் அம்பை எய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம புலவர்க்கு ஒன்று உணர்த்துவேன். என்ன சொல்வேன் நான்? நீங்கள் 3 துறையிலும் பண்பட்டவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இருக்கலாம். நான் கூறும் பொருள், பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவோ என்றால் இந்த உலகமே எழுந்து நின்று ஒப்பற்ற படைப்பு என்று பாராட்ட வேண்டிய ஒரு படைப்பை தந்திருக்கிறேன். அந்த படைப்பினுடைய உள்ளார்ந்த உண்மையை, படைப்பின் உன்னதத்தை அறிந்து கொள்ளாமல் அதை பற்றி பேசக்கூடிய பித்தரையும் பத்தரையும் பக்தரையும் பொருட்படுத்த வேண்டாம் என்று தன் உச்சத்தை காட்டி நிற்கிறான் கம்பன் அந்த பாடலிலே. பித்தர் சொன்னதும் பேதையர் சொன்னதும் பத்தர் சொன்னதும் பண்ண பெறுபவோ என்றால் இவர்கள் சொல்லக்கூடியவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று பணிவோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் படைப்பின் உச்சம் தொட்டவன் நான், தொட்டு காட்டியிருக்கிறேன் 10,368 பாடல்களில் என்பதை அழகாக எடுத்து சொன்னவன் கம்பன். பாரதி கிருஷ்ணகுமார் தமிழை உணர்ந்தவர் என்பதால், தமிழினுடைய உன்னதத்தை உணர்ந்து ரசித்த ஒரு படைப்பாளி என்பதால், கலைஞன் என்பதால் 6 பாடல்களை வைத்துக்கொண்டு கம்பனை உயர்த்தி பிடித்திருக்கிறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் சிறந்தவனை நான் கண்டதில்லை என்று ஒருவன் சொன்னான், முண்டாசு கவிஞன். தமிழுக்கான ஒரு ஒப்பற்ற படைப்பாளி என்று அவன் வரிசைப்படுத்துகையிலே கம்பனை கொண்டு வந்து நிறுத்துகிறான். பின்னால் பலர் வரக்கூடும். தன்னையே உணர்ந்து விட்ட ஒரு படைப்பாளி. எட்டயபுரம் சமஸ்தானத்திலே அவன் பட்ட கடினங்கள் என்ன என்பதை எவரும் சொல்லி பார்த்ததில்லை ஓர் அளவை தாண்டி.
அருந்தவ பன்றி என்ற நூலின் மூலமாக, அந்த நூலிலே ராமசுப்பிரமணியம் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார், எத்தனையோ அறிஞர்கள் பாரதியை பற்றி, பாரதியோடு வாழ்ந்து, பாரதியின் உடன் பிறந்து, பாரதி வாழ்ந்த காலகட்டத்திலே பாரதியை தொடர்ந்து பார்த்து வந்து பல்வேறு அறிஞர்களும் உறவினர்களும் எழுதி தந்தவற்றை எல்லாம் தாண்டி உண்மையின் ஒளி எப்பொழுது தோன்றும்? வாழ்வை உணர்ந்து விட்டவனுக்கு, படைப்பின் உன்னதத்தை உணர்ந்து விட்டவனுக்கு உண்மையின் ஒளி எப்பொழுது தோன்றும்? உள்ளே எழுந்து நிற்கக்கூடிய அந்த தீ அணைந்து விடுமானால், உள்ளத்தின் உள்ளே எழுந்து நிற்கக்கூடிய படைப்பு எனும் தீ அணைந்து விடுமானால், அவன் ராஜ வாழ்க்கையை உதறி தள்ளுவான். வசதி வாய்ப்புகளை பற்றி அவன் என்றும் கலங்குவான் இல்லை. மனிதர்கள் என்கிற சராசரி நிலைமையில் இருந்து அந்த படைப்பாளி உன்னதத்தை நாடி செல்லக்கூடிய பயணத்திலே தன்னை ஈடுபடுத்துவான். வாழ்க்கை அவனுக்கு உணவை தரலாம், உடையை தரலாம், தராது போகலாம், வறுமையின் உச்சத்தில் அவன் நின்று உடலலாம். அதனால்தான் கவிதா தேவியின் அருளை வேண்டி பாரதி கெஞ்சுகிறான். எப்படி கெஞ்சுகிறான்? எட்டயபுரம் சமஸ்தானத்திலே அந்த சமஸ்தானத்தின் ஜமீன்தாரினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு நான் பட்ட கடினங்கள் என்னை வாட்டி வதைத்த காலகட்டத்திலே படைப்பு எனும் அற்புதத்தை, தீயை அணையத் தரும் விதத்திலே என்னை இழந்தேன். கவிதா தேவி, 6 ஆண்டுகள் என்னை விட்டு நீ பிரிந்தாயே, இந்த பிரிவு சாதாரணமானதா? எத்தனையோ புலவர்களை உன் நெஞ்சத்திலே அவர்களை அழைத்து அணைத்து அவர்களுக்கு கவிதையும் படைப்பையும் வாரி வழங்கினாயே, அந்த நிலைமையை எனக்கு மீண்டும் கொண்டு வந்து தா என்று கேட்டு பாரதி இறைஞ்சி தன் வாழ்க்கையை, தனது அவலத்தை, தனக்கான சோகத்தை, தனக்கான துயரங்களை பதிவு செய்ததை உணர்ந்து, உயரத்திலே இருக்கக்கூடியவர்கள் கீழே வருகையில் அந்த கீழ்மையான வாழ்க்கையை சுவீகரித்து கொண்டு தங்களை எழுந்து போகிறார்களே, அந்த நிலைமையை நினைத்து பார்த்து வருந்திய தன்மையை அருந்தவ பன்றி என்கிற படைப்பின் மூலமாக தமிழுக்கு முதலாக கொடுத்த ஒரே படைப்பாளி பாரதியினுடைய சரித்திரத்தை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளிக்கு இந்த அமைப்பு இன்று விருது வழங்குகிறது. படைப்பின் உன்னதத்தை தொட்டவர்கள் எத்தனையோ பேர். இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத காலம். படைப்பிற்கான இலக்கணத்தை எழுதியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. படைக்கப்பட்ட படைப்பு படைக்கப்பட்ட கணத்திலேயே தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே செல்லும், தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டே செல்லும். இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு சொல்கையிலே அது அல்ல என்று ஓரத்தில் நின்று நம்மை பார்த்து கைகொட்டி சிரிக்கும். ஆனாலும் படைப்பாளிகள் பல்வேறு வடிவங்களிலே தங்களை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். மனிதர்களுடைய துன்பங்களை பார்த்து விக்கித்து போவார்கள். அது வாச்சாத்தியிலே நடந்த மிக கொடூரங்கள் சார்ந்ததாக இருக்கலாம், கீழ்வன்மணி சார்ந்த கொடுமைகளை உள்வாங்கிக் கொண்டு துடித்து போன மன நிலையாக இருக்கலாம், கும்பகோணத்தினுடைய பள்ளியிலே கருகிவிட்ட இளம் ஒட்டுக்களை அறிந்த மாத்திரத்திலேயே துடித்து போன தகிப்பாக இருக்கலாம். அவைகள் ஆவண படங்களாக படைப்புகளாக மாறி நிற்கும் படைப்பாளி பாரதி கிருஷ்ணகுமார். விருதுகள் ஏன் நாடி வராது? இளம் வயது தொட்டு நல்லனவற்றை போதித்து நல்லனவற்றை சுவாசித்து வந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக வளர்ந்த ஒரு மனிதனுக்கு தமிழையும் மொழியையும் உயர்த்தி பிடிப்பதிலே இருக்கக்கூடிய ஆர்வம் இயல்பானதாகத்தான் இருக்கும். சமஸ்கிருதம் உலக மொழிகளின் தாய் என்று சொன்னார் காஞ்சியினுடைய பழைய பெரியவர். எதிரிலே அமர்ந்திருந்தவர் வள்ளலார். வள்ளலார் பதில் சொன்னார், தமிழ் தந்தை மொழி என்று. உலகத்தின் உன்னதமான மொழிகளுக்கெல்லாம் ஆகச் சிறந்த மொழியாக, ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய மொழியாக எழுந்து நிற்கக்கூடிய தமிழிலே அனைத்து விதமான இலக்கியங்களின் தாக்கங்களை உள்வாங்கி, சங்க இலக்கிய போக்குகளாகட்டும் நவீனத்தினுடைய தன்மையாகட்டும் அனைத்தையுமே உணர்ந்து சிறு சிறு ஆவணங்களாக, ஆவணப்படங்களாக, முடிந்த வரையிலே திரைப்படமாக, நல்ல படைப்புகளாக அவற்றை மாற்றி காட்டி
தான் இந்த மொழிக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், இந்த சமுதாயத்திற்கானவன், இந்த பண்பாட்டையும் மேன்மையும் உள்வாங்கிய ஒரு படைப்பாளியாக மட்டுமே என் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியவன், அனைத்து விதமான பிற மாயாவாத தன்மைகளுக்குள் உட்படாதவன் என்பதை பதிவு செய்த காரணத்தினால் தமிழின் உன்னதமான படைப்பாளி பாரதி கிருஷ்ணகுமார் அவருக்கு வழங்கக்கூடிய இந்த விருதை வழங்கக்கூடியவர்களையும் அந்த விருது வழங்கக்கூடிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நம்மையும் சிறப்பிக்கிறது. அந்த விருதை பெறக்கூடிய நான் என்றும் மதிக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் உரித்தாக்குகிறேன். 2வது ஆண்டை தொடக்கூடிய வாணியம்பாடி திருக்குறள் மன்றத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குறளை பற்றி பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதங்களிலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இந்த படைப்பு உலகத்தின் உன்னதமான படைப்பு என்பதை போப் சொல்லியிருக்கிறார். அவருக்கு முன்பிருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 1800களிலே அது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் எழுந்து நிற்கிறது. இன்றைக்கு திருக்குறளை பற்றி பேசாத உலக நாடுகள் இல்லை. பல்வேறு மொழிகளிலே பலவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய உன்னதமான படைப்பு என்றெல்லாம் அறிந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கருத்தரங்கங்களிலே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கட்டுரைகள் யாத்து தந்திருக்கிறார்கள் திருக்குறளின் சிறப்பை பற்றி. பெரிதளவிலே நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் ஒரே ஒரு பாடல் பலருக்கு தெரிந்திருக்காத பாடல், திருக்குறளின் உன்னதத்தை சொன்ன பாடல். உலகம் தோன்றியதிலிருந்து சித்த புருஷர்களாகட்டும், ஞானத்தை தேடி அலையக்கூடியவர்களாகட்டும், உண்மையின் ஒளி என்ன என்பதை தேடித்தான் தங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். எது உண்மை? இதுதான் உண்மை என்று அறுதியிட்டு சொல்லாத ஒரு விஷயத்தை நாடி 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 சென்று அவர்கள் உண்மையை தேடி அலைந்திருக்கிறார்கள். பலரும் குறளை பற்றி சொல்லி பார்த்த பொழுது ஒரு கவிஞர் ஒரு கவிதையை தருகிறார். அந்த கவிதை எது திருக்குறளின் சிறப்பை எப்படி எந்த விதத்திலே எடுத்து வைக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தும். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும், காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும், கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்க கோரியும், தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பேருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தரும போதம் பண்ணியும், கோடிக்காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும். இப்படியெல்லாம் செய்து பார்த்தார்கள். இந்த குகைகளின் உள்ளே அமர்ந்து கண்ணை மூடி தியானம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தியானம் செய்து பார்த்தால் உண்மையின் உட்பொருள் கிடைக்கவில்லை. காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும். சரி, உலகத்தின் மீதான பற்றை அறுத்து எறிந்து விட்டால், காவி கட்டி கையிலே திருவோடு ஏந்தி வீடு வீடாக சென்று பிச்சை கேட்டு தன்னுடைய ஆசாபாசங்களை அவிழ்த்து எறிந்து விட்டால் உண்மையின் உட்பொருள் தெரிந்துவிடும் என்கிற எண்ணத்தோடு காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும் உண்மையின் உட்பொருள் தெரியவில்லை. தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பேருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தர்மபோதம் பண்ணியும். தாடி வைத்துக் கொள்ளலாம், மொட்டை அடித்துக் கொள்ளலாம், ஊர் ஊராக சென்று பலரையும் சந்தித்து இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்று பல்வேறு விளக்கங்களை கொடுத்து பார்த்து தனக்குத்தானே தேடலை செய்து பார்த்தால் உண்மையின் உட்பொருள் தெரியவில்லை. கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்க கோரியும். ஒரு மனிதனின் உடலில் இருந்து ஞானத்தையே தன்னுடைய வாழ்வாக கொண்ட இன்னொரு மனிதனின் உடலில் நுழைந்து உண்மையின் உட்பொருளை தேடி பார்த்து விடலாம் என்றால் உண்மையின் உட்பொருள் கிடைக்கவில்லை. கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும். கோடி காலம் வாழ்ந்து காய கற்ப மூலிகைகளை தேடிப்பிடித்து உண்டு தன் வாழ்க்கையை நீட்டித்து உண்மையின் உட்பொருளை தேடி விடலாம் என்றால் உண்மையின் உட்பொருள் கிடைக்கவில்லை. எப்பொழுது கிடைக்கும்?
தேடுகின்ற உண்மையாவும் ஓடி வந்து சேருமே. தேடுகின்ற உண்மை, நீ காட்டிற்கு போக வேண்டாம், குகையிலே இருந்து தியானம் செய்ய வேண்டாம், தாடி வைத்துக் கொள்ள வேண்டாம், மொட்டை அடிக்க வேண்டாம், துறவு நிலைக்கு செல்ல வேண்டாம், கூடு விட்டு கூடு பாய வேண்டாம், காயகர்ப்பத்தை தேடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ வேண்டாம். தேடுகின்ற உண்மையாவும் ஓடி வந்து சேருமே. தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறள் கற்கையில் என்று சொன்னார். சொன்னது யார்? அதுவும் நாமக்கல் கவிஞர். அப்படி இறைவனை அடைவதற்கு திருவாசகத்தை படியுங்கள் என்று சைவர்கள் சொல்வார்கள். உலகத்தையே அடைந்து ஞானத்தை பெறுவதற்கு வள்ளுவனை படி என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அதனால்தான் வள்ளுவனை நம் உள்ளத்தோடு இருத்தி அவனை அனுதினமும் அணுகி பார்த்தால் எது கிட்ட வேண்டுமோ அது கிட்டும். திருக்குறளை அறிதல், திருக்குறளை அறிய தருதல் இந்த தமிழகத்தின், தமிழ் மக்களின், தமிழ் மண்ணின், தமிழ் மொழியின் இன்றியமையாத கடமை என்ற காரணத்தினால் திருக்குறளை நாம் போற்ற வேண்டும், மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய வாணியம்பாடி திருக்குறள் மன்றத்தின் 2வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு அருமையான குழந்தைகளுக்கு பரிசு வழங்குவதில் ஆகப்பெரும் மகிழ்ச்சி. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களோடு இந்த விழாவிலே கலந்து கொள்வது அதிலும் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு என்று கருதி, தாயை போற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு, தாயின் உணர்வுகளால் தன் வாழ்க்கையை பின்னி பிணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு, ஒரு படைப்பாளிக்கு 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய கையிரண்டும் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்கிற வாசகத்தை உணர்ந்துவிட்ட ஒரு மனிதன் படைத்த படைப்புகளை உணர்ந்துவிட்ட காரணத்தினால் அந்த மனிதரோடு, அந்த படைப்பாளியோடு இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் ஆகப்பெரும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.